தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், தியாகம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், மரிய குழந்தை தெரேஸ் என்கிற கண்ணம்மா ஆண்மலை பாட்சிக்காகவும், பிரான்சிஸ்கால் 15ஆம் நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், லூர்து செல்வராஜ் செல்வமரி ரத்தினம் குழந்தை பாக்கியம் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், சிஸ்டர் பிரசன்னா தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டியும் கருத்துக்களுக்காகவும், வனத்து சின்னப்பன் செல்வி 15ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், கிளின்டன் ஜெய் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், கெவின் ராஜ் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜோஷுவா உடல் உள்ள நலனுக்காகவும், மரியம்மாள் பூரண உடல் நலன் வேண்டியும், ஜெரால்டு விஜயராணி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மரியம்மாள் நல்ல உடல்நலன் பெற வேண்டியும், பாஸ்டின் ராஜா மோயிஸ் மற்றும் சின்னப்பன் மோசஸ் மரிய லூயிஸ் திருமணம் நன்கு நடைபெற வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், சிஸ்டர் எமிலி ஃப்ளோரா ஆண்மலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் மரிய லூர்து சூசை காணிக்கை மரி அருள்தாஸ் ஜோஸ்வின் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் மருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது பிரணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைவருக்கும் மீட்பராகிய இறைவா, நீர் நிறைவேற்றும் மீட்பு பணியில் உமது மக்களையும் பங்கு பெற செய்தீ. உமது திருமகன் உயிர் தெழுந்ததை நாங்கள் நன்றியினோடு நினைவு கூறவும், அந்த மகிழ்ச்சியில் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும்
அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசுடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலி நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்களை நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீதுயுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவர் அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள்,
அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 2013ஆம் ஆண்டு சிலி நாட்டிலே சுரங்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்த 33 ஊழியர்கள் நிலச்சரிவிலே சுரங்கம் மூடிக்கொண்ட நிலையிலே 69 நாட்கள் அந்த சுரங்கத்திற்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். குடும்பத்தோடும் உறவுகளோடும் உலகோடும் இருந்து எல்லா தொடர்புகளிலிருந்தும் அவர்கள் துண்டிக்கப்பட்டார்கள். வாழ்க்கையே உலகமே ஒரு வெறுமையாகி போன இருள் நிறைந்த அந்த சுரங்க பாதையிலேயே அவர்கள் 69 நாட்கள் தங்கியிருந்தார்கள். துவக்க காலத்திலே அழுதார்கள், புலம்பினார்கள், நமது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அவர்கள் இன்னலுற்றார்கள். அப்பொழுது அவர்களிலே ஒருவர், நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், அவரது பிரசன்னம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றது, அவரே நம்மை இந்த இருளிலிருந்தும் இந்த சுரங்கத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் வெளிக்கொணர்வார் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டினார். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்த அந்த சுரங்கத்திற்குள்ளேயே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையே மீண்டும் மீண்டும் ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார். 69 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பத்திரமாக ஒருவர் கூட உயிரிழக்காமல் அனைவரும் உயிரோடு மீட்கப்பட்டார். வெளியே வந்தவர்கள், நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். துவக்க நாட்களிலே வாழ்க்கையிலே வெறுமையை பார்த்தவர்கள் நிறைவான கிறிஸ்துவை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தங்களது ஜெபத்திலே நம்பிக்கையிலே அவர்கள் கண்டுபிடித்தார். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே கூட ஆண்டவர் இயேசு, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்திலே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று கூறுகின்றார். திருத்தூதர்களுடைய வாழ்விலும் கூட இயேசுவின் மரணத்திற்கு பிறகு ஒரு வெறுமை உண்டானது. எல்லாம் முடிந்துவிட்டது, இயேசுவே இறந்து விட்டார், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், மீண்டும் நாம் மீன் பிடிக்க போகலாம், பழைய வேலைக்கே திரும்பலாம், என்ன செய்வது, எங்கு போவது என்று திக்குமுக்கு தெரியாமல் ஒரு வெறுமையை உணர்ந்த அந்த சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்திலே, அவர் கொடுத்த நம்பிக்கையிலே மீண்டும் அவர்கள் இயேசுவை கண்டார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு கூட மீண்டும் தங்களது உள்ளத்திலே அவர்கள் இயேசுவை கண்டுபிடித்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வின் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளிலே, துன்பங்களிலே, சோதனைகளிலே, இன்னல்களிலே நாமும் கூட இத்தகைய வெறுமையை சந்திக்கின்றோம். நமக்கு யார் துணை செய்வார், நம்மை யார் இதிலிருந்து விடுவிப்பார், நம்மை யார் வழிநடத்துவார், நமக்கு யாருமே இல்லையே என்ற ஒரு வெறுமையை உணர்கின்ற பொழுது இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அந்த நம்பிக்கை நாளும் வருகின்ற பொழுது கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார், எனவே எனக்கு கவலை இல்லை, எதை இழந்தாலும் நான் பன்மடங்காக ஆண்டவருடைய அருளினால் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை வருகின்ற பொழுது நமது துன்பங்கள் எல்லாம் பன்மடங்கு மகிழ்ச்சியால் நிறைகின்றன. அதை கிறிஸ்து ஒருவரே தர முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரிலே இருக்கின்ற நம்பிக்கையிலே வளர்வோம், அவர் தருகின்ற மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை,
சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா, நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. உமது இரக்கத்தால் நாங்கள் தூயவராகி உமது அன்பு பெருக்கின் அடையாளமான இந்த திருவருட்சாதனத்தை நன்றியுணர்வுடன் கொண்டாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியால் முற்கால பலிகளை நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக தம்மை அவர் உம்மிடம் கையளிக்கும் பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றே சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். எடுத்துரைக்கின்றோம்.
கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தூய்மை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்களின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாக.
ஜெபம். மூவர் இறைவா, கிளியிலுரை தேர்ந்தெடுத்து முது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். முது மாட்சிமை விளங்க, முது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. உறவை வளர்க்கும் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எங்களை மீட்டு முழுமையான விடுதலை வாழ்வுக்கு தொடர்ந்து அழைக்கின்றே. மீட்பளிக்கும் இந்த திருவுணவினால் உறுதி பெற்ற நாங்கள் தூயாவியின் திருக்கொடைகளால் நிரப்ப பெற்று உம்முடைய அன்பு கட்டளையை நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணையுமாயிரும், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.